ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சங்கரி சிம்பிள் ரெசிபீஸ் சேனல். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் 4 கலரில் 4 வகையான வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பார்ட் 1 வீடியோவில் க்ரீன் கலர் ரைஸும் ஒயிட் கலர் ரைஸும் பார்த்துருக்கோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெஷலான ப்ளூ கலர் ரைஸும் ஆரஞ்சு கலர் ரைஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷலான ப்ளூ ரைஸ் ரெசிபிங்க. இது சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸான தாய்லாண்ட்லேயும் மலேசியாவும் ரொம்ப காமனாக செய்யக்கூடியது. அதுக்கு நான் ஒரு 20 சங்குப்பூ எடுத்திருக்கேன். பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1 கப் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். இதில் காரம் அதிகமாக இருக்காது. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு மட்டும்தான் நம்ம போட போகிறோம். முதல்ல நம்ம ப்ளூ கலர் தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2.25 கப்பு தண்ணி அளவு எடுத்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சங்குப்பூ இதில் போட்டுக்கலாம். ஒரு 20 பூ அளவு போட்டிருக்கேன் 1 டம்ளர் அரிசிக்கு. அப்போ நிறைய நல்லா கலர் அழகாக கொடுக்கும். பாருங்கள், நான் பூ எடுத்து வச்சுருந்த அந்த கப்லேயே ப்ளூ கலர் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி கலரெல்லாம் தண்ணி உள்ளே இறங்கிடும். பூவெலாம் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொதி வந்தால் போதும். தண்ணி கொஞ்சம் லேசாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை மூடி வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். இந்த பூவில் இருக்க கலர்லாம் தண்ணியில் அழகாக இறங்கிரும். இந்த சங்குப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ்லாம் ரெகுலேட் பண்ணுமா, ஐசைட்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதோட முக்கியமாக ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணி காமிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஆனால் இதை அடிக்கடி சாப்பிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸில் சாப்பிட்டோன்னா நமக்கு அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்லாவே கிடைக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தோன்னா இந்த பூவோட கலர்லாம் பூவெலாம் வெள்ளையாகிடுச்சு. அதனோட கலர்லாம் தண்ணியில் அழகாக இறங்கிடுச்சு. இதை பாருங்கள், பூ கலர் மாறிடுச்சு, தண்ணி கலரும் ப்ளூ ஆகிடுச்சு. இந்த தண்ணியை தான் நம்ம சாதம் செய்யறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே தண்ணி அளவு கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது. 1 டம்ளர் அரிசிக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன். அது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா 2 டம்ளராக ஆயிருக்கும். இப்போ பாருங்கள், பூலாம் வெள்ளை கலரில் இருக்குது. நம்மளோட ப்ளூ கலர் தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாசனைக்காக நான் 1 பட்டை 1 லவங்கம் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். முழு மிளகு போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வாசனையாகவும் இருக்கும். சாதம் நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் அழகாக வரும். நெய் போட்டு கலரிட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி பாருங்கள் ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது. தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலரிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு மூடி வச்சுருங்க. சாதம் வேகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சோன்னா சாதம் அழகாக ரெடி ஆகிடும். நடுவில் கொஞ்சம் கலரி பாருங்கள். இப்போ ஒரு 12 to 15 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருந்தோன்னா சாதம் ரெடி ஆகிடும். இப்போ நான் திறந்து பார்க்குறேன். இதோ சூப்பராக புலாவ் மாதிரி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ப்ளூ கலராகவும் இருக்குது, வாசனையாகவும் இருக்குது. நம்ம போட்ட நெய் வாசனையும் இருக்குது. நம்ம போட்ட கிராம்பு மிளகு அதனோட வாசனையும் இருக்குது. சூப்பரான ப்ளூ கலர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வறுத்து வச்சுருந்த கேஷ்யூஸை இதில் போட்டு கலரிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ப்ளூ ரைஸ் ஹெல்த்தியான ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, 1 pot மீல் எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இது மாதிரி நிறைய ஈஸியான ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததாக இன்னொரு கலர் ரைஸ் பார்க்கலாம். இப்போ ஆரஞ்சு கலருக்கு கேரட் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வச்சுருக்கேன். இதுக்கும் 1/2 கப்பு அரிசி வேக வச்சுருக்கேன். சின்னதாக கேரட்டு 2 கேரட் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பாதி குடமிளகாய் இருக்குது. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம்.
அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு சீரகம் போட்டு வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா உளுந்து கடலை பருப்பு கொஞ்சம் போட்டு லேசாக வறுத்துக்கலாம். இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் போட்டால் போதுங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். இது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குது அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 2 பல் பெரிய பூண்டு அந்த 2 பல் போதும், இல்லைன்னா 3 பல் சின்னதாக கட் பண்ணி வச்சு அதை போட போகிறோம். கேரட் சாதாரணமாகவே ஒரு இனிப்பு சுவை கொடுக்கும், ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம பச்சை மிளகாவும் பூண்டும் போடுறோம். இதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை மிளகா இஞ்சி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கலாம். கேரட் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வதக்கினாலே போதுமானதாக இருக்கும். அது குக் ஆகிடும். லேசாக வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இது நல்லா கேரட்டை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டு இந்த மசாலா பொருள் வேகிறதுக்காக லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சு இந்த கேரட்டை வேக வைக்க போகிறேன். இது சாதத்துக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதை வதக்கியாச்சு. லேசாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளித்து வேக வைக்க போகிறேன். தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் வெந்தால் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா தண்ணி இல்லைன்றதுனால இது காஞ்சி போக வாய்ப்பு உண்டு. இது நல்லா வதங்கிருச்சு. கேரட் நல்லா வெந்துருச்சு. மசாலா பொருட்களும் வெந்து நல்லா வாசனை தரும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் நம்ம இதை மாதிரி சாதத்தோடு கலந்து கொடுத்தோன்னா நிறைய குவான்டிட்டி பசங்களுக்கு காயாக செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்தோன்னா கேரட்டில் இருக்க சத்து கேப்சிகம் கொஞ்சம் போடும்போது அதனோட சத்து எல்லாமே ஒன்றா சேரும். ஏதோ கேரட் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் கேப்சிகம் போட்டுக்கிறேன். கேப்சிகம் போட்டுட்டு கொஞ்சம் லேசாக கலரிட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் வேக வச்சா போதும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சாதம் போட்டு கலரிடலாம். இதோ கேரட் கேப்சிகம் மசாலா எல்லாமே நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. இது நல்லா அழகாக சூப்பராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை இது கூட போட்டு கலரிடலாம். சாதம் கலர்னதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரும் இன்னும் கொஞ்சம் சால்ட் இது தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டு கலரிடலாம். கலர்னதுக்கப்புறமா சூப்பரான ஆரஞ்சு கலரில் கேரட் கேப்சிகம் ரைஸ் கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடும். இது பாருங்கள், சூப்பரான கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.